வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பூஜா ராமகிருஷ்ணன். இன்றைக்கி வந்துட்டு கெமிக்கல் பீலிங் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கெமிக்கல் பீலிங்னா என்னதுன்னா, நல்ல ஹை கெமிக்கல்ஸ் வச்சுட்டு ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது தான் கெமிக்கல் பீலிங். ஸோ உள்ளே இருக்கிற மார்க்ஸ்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணும். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஆர்டினரி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இருக்கக்கூடிய பீலிங் சொல்யூஷன் அதான் யூஸ் பண்ணுறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ எல்லாமே இருக்குது. ஏஹெச்ஏ வந்து 30% இருக்குது, பிஹெச்ஏ வந்து 2% இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே அந்த இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் சில பேருக்கு வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஒத்துக்காது. முக்கியமாக கெமிக்கல் பீலிங்கில் வந்துட்டு ஹெவி கெமிக்கல்ஸ் யூசேஜ் இருக்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட், லைட்டாக ஒரு பேட்ச் டெஸ்ட் வச்சுட்டு அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கின் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சொல்யூஷன் பார்க்க இப்படி தான் இருக்கும். பிரைட் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறேன்னா, என்னோடய ஸ்கின்க்கு வந்துட்டு செட்டாஃபில்லோட மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து கிளென்சர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா ட்ரை பண்ணணும். என்ன சொல்கிறது, அது வந்து உடனே வாஷ் பண்ணி உடனே தொடச்சி அப்படி இல்லாமல் அந்த வாட்டர் கண்டென்ட் உள்ளே போகணும், நல்லா ட்ரை ஆகணும், உங்களுக்கே தெரியணும். அப்போனா மட்டும்தான் இந்த ஸ்கின் சொல்யூஷன் வந்து ஸ்கின்ல டைரெக்டாக அப்ளை ஆகும். இது நார்மலாக எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் ஸ்கின் சீரம் யூஸ் பண்ணுவீங்கல்ல அதே மாதிரி, பட் கொஞ்சம் டபுள் தி அமௌண்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சில பேருக்கு அது வந்து இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக முக்கியம். சில பேருக்கு வந்து அரவுண்ட் தி ஐ ஏரியா வந்துட்டு ரொம்ப இரிட்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணணுன்னா, வாஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இந்த சொல்யூஷனை அப்ளை பண்ணணும், இல்லாட்டி பர்னிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிட்டேன். என்னோடய ஸ்கின்னில் வந்துட்டு ஈவனாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நார்மலாக மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இது பீலிங் சொல்யூஷனுங்கிறதுனால நம்ம பீல் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ டவல் போட்டுட்ருக்கேன், ஸோ தட் ட்ரெஸ்ஸில் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து மோர் தேன் 10 மினிட்ஸ் வைக்கவே கூடாது. மேக்ஸிமமே வந்து 9.5, தட் இஸ் 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமே வைக்கணும். உங்கள் ஸ்கின்ல நீங்கள் போட்ட உடனே ஒரு லைட் டிங்லிங் சென்சேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளம்பிங் லிப் க்ளாஸ்லாம் போட்டோன்னா அந்த பெப்பர்மெண்ட்டோட எஃபெக்ட் லைட்டாக வரும் தெரியுமா நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியான சென்சேஷன் தான் வரும். அகெயின் இது வந்து பேட்ச் டெஸ்ட் எடுக்காமல் ஸ்கின்ல அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா நான் அரவுண்ட் தி ஐ ஏரியா நான் அப்ளையே பண்ணல. பிகாஸ் அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அரவுண்ட் தி ஐ ஏரியா அண்ட் லிப்ஸ் மேலே அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இங்கே வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் ஏரியாவில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த சொல்யூஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி மார்க்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி இருக்கும். சில ஆக்னி மார்க்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக லைக் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வெல்லில் உங்களுக்கு நல்ல விசிபிள் டிஃப்ரென்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்ல பிரைட்டன் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபேர்னஸ் எந்த ஒரு ப்ராடக்ட் மூலியமாகவும் கிடைக்காது. பட் உங்கள் உள்ளூர இருக்கிற நல்ல ஹெல்த்தியான ஸ்கின் வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் எனக்கு இந்த கெமிக்கல் சொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் பீலிங் சொல்யூஷன்ஸ் இருக்குது. பட் ஆர்டினரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் அந்த இதோட எஃபெக்ட் வந்து மற்ற எந்த பீலிங் சொல்யூஷன்லையுமே எனக்கு கிடைக்கல. ஸோ ஆர்டினரி தான் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு 3 months முன்னாடி ஆக்னேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னே இருந்தது. நான் இங்கே என்னோடய பிக்சர் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆக்னே வந்து என்னால் ரிமூவே பண்ண முடியல. மாய்ஸ்சரைசர் கூட என்னால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா சில ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, ஸ்கின்ல இருக்கிற ஆக்னே எல்லாம் ரிமூவ் ஆச்சு. நல்லா சாப்பிட்டேன், லைக் ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி பண்ணேன், காரம் கொஞ்சம் கம்மி பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஆக்னி குறைஞ்சிருச்சு. பட் என்னாச்சுன்னா, என்னோட ஆக்னி மார்க்ஸ்
இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்னே மார்க்ஸ் நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆக்னே மார்க்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. நான் இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணி நவ் இட் ஹாஸ் காட்டன் பெட்டர். நான் இது 2 monthஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். இப்போ நான் அதை க்ளீன் பண்ணாலே உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சொல்யூஷனை நார்மலாக உங்கள் ஸ்கின்ல ஜஸ்ட்டு ஹேரோட பண்ணுறதை விட உங்களுக்கு ரொம்ப பெட்டரான எஃபெக்ட் வேணும்னா ஃபேஸில் ஷேவ் பண்ணி, தட் இஸ் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபேஸ் ஷேவிங் பண்ண அன்றைக்கே இதை அப்ளை பண்ண வேண்டாம், அடுத்த நாள் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் ஷேவிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோவோட லிங்க் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ இதை நான் ஒரு 10 minutes அப்ளை பண்ணிவிட்டு 10 minutesக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதோட 10 minutes கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபுல்லாக என் ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். மறக்காமல் கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. வெறும்னு நார்மல் கோல்டு வாட்டர் இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸை வந்து நல்லா ஒத்தி எடுக்கணும். இப்படி ஸ்வைப் பண்ணக்கூடாது. ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுனா? ஸோ ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக நான் ட்ரை பண்ணல, கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் மிச்சம் இருக்குது. ஸோ அது தானாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். லைக் நார்மலாக அந்த ஸ்கின் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் மாய்ஸ்சரைசர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னா டெர்மாஃபிக் பிராண்டோட லைட் மாய்ஸ்சரைசர் 3-in-1 மாய்ஸ்சரைசர் இருக்குது. இது வந்து பாடி, ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரியான மாய்ஸ்சரைசர். இல்லை உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர் இதுவுமே ஈக்குவலான எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ரீத் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இப்போ மாய்ஸ்சரைசர் என் ஸ்கின் ஃபுல்லாக நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம இருந்துக்கலாம். மினிமம் 24 hours இந்த கெமிக்கல் பீலிங் பண்ணதுக்கப்புறமா சன்லைட்டில் அதிகமாக ரூம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஸ்கின் வந்துட்டு டைரக்ட் சன்லைட் பட்டுச்சுன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலுமே சன்லைட் டைரெக்டாக பட்டுச்சுன்னா இந்த இதுக்கு தாங்காது. பிகாஸ் ஸ்கின் இப்போ ரொம்ப வல்னரபிளாக இருக்கும் கெமிக்கல் பீலிங் பண்ணதுனால. இந்த சொல்யூஷன் ஆர்டினரி பீலிங் சொல்யூஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 750 rupees. பட் நீங்கள் இதை நைக்காவில் வாங்கினீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வாங்கினீங்கன்னா ரொம்ப பெட்டர். சில பேர் வந்துட்டு இது யூஸ் பண்ணிவிட்டு உடனே ஆர்டினரியோட டோனரும் யூஸ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ். அகெயின் உங்களோட பட்ஜெட்டும் ஒத்துக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவே இருக்காது. ஸோ ஹாவ் அ பேட்ச் டெஸ்ட் பிஃபோர் டூயிங் எனிதிங். இன்கேஸ் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் ரிட்டர்ன் கூட பண்ணலாம். பிகாஸ் ப்ராடக்ட் நம்ம ஸ்கின் தான் முக்கியம். ஸோ ப்ரைஸை பற்றி யோசிக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ரிட்டர்னும் ஆப்ஷன் அவைலபிள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த டார்க் எல்போஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி டார்க் நீஸ் இருக்குன்னா நீ அண்ட் எல்போ இந்த மாதிரியான எக்ஸ்போசபிள் ஏரியா, ரஃப் ஸ்கின் இருக்கிற ஏரியாலையும் இந்த மாதிரி கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன ஆகும்னா பேட்ச் ஸ்கின்ஸ், என்னென்ன டார்க் பேட்ச் ஸ்கின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவன் டோன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த சொல்யூஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் என்னோட கெமிக்கல் பீலிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.